ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 24ஆம் பாசுரம். அன்று இவ்வுலகம் மலர்ந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றார் திரள் போற்றி, ஒன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், என்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். கண்ணன் கிளம்பி வரானாம். அவன் வரதை பார்த்த ஆண்டாளுக்கு எல்லாம் மறந்து போயிட்டான். அதனால் கிருஷ்ணரை போற்றி போற்றினே பாட ஆரம்பித்தாளாம். அதான் இந்த பாசுரத்தின் சிறப்பு. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. ஆண்டாள் சொல்கிறா, எப்பேற்பட்ட திருவடி என்ன நோக்கி வரான்ன, அன்னைக்கு உலகளந்த திருவடி இன்னைக்கு எனக்காக வராரே. அதாவது நம்ம ஊரில் பெருமாளுக்கு உற்சவம் நடக்கும். அப்போ உற்சவம் நடக்கும்போது பெருமாள் வீதி உலா வருவார். ஏன்னா பக்தர்களுக்காக அவன் வீடு தேடி வருவார். அதான் ஆண்டாள் சொல்கிறா, எனக்கு நீ நடந்து வந்தியே, இவ்வளவு தூரம் வந்துட்டியான்னு ஆனந்த கண்ணீர் மல்க சொல்றா. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றார் திரள் போற்றி. கிருஷ்ணா, உன்னுடைய சேட்டஸ்டுக்கு இதெல்லாம் இந்த லங்கைக்கெல்லாம் நுழையவே கூடாது. ஆனால் எதுக்குடா நுழைந்தான, சீதா பிராட்டியை காப்பாற்றுறதுக்காக இல்லை. பிகாஸ் இங்கேருந்து ஒரு அம்பு போட்டால் ராவணன் வம்சத்தையே அழிச்சிடலாம். ஆனால் எதுக்குடா லங்கைக்கு போனான்னு, தன் திருவடி பட்டு லங்கையை புனிதமாக்கிவிட்டு விபீஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்காகவே இலங்கை போனான். அதான் ஆண்டாள் அழகாக சொல்கிறான், விபீஷ்ணருக்காக தன் விரோதியான ராவணனை அவன் இடத்திலே போய் அழிச்சிட்டான். பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. குட்டி கிச்சாப்பைய ஒரு 4 மாத குழந்தை காலால் அப்படியே சும்மா தூக்கி ஒரு சகடான் முறிஞ்சு விழுந்தானா. உதைத்த உதையில் சகடாசுரன் சுத்திண்டே போய் அழகாக வைகுண்டத்தில் இருக்கும் அந்த கதவை உடைச்சுண்டு பகவான் காலில் போய் விழுந்தானா. நீங்கள் வைகுண்டம் போனீங்கன்னா பாருங்கோ, அந்த வைகுண்ட கதவு ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பா. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நன்னா பாருங்கோ, இந்த மடிப்பாக்கம் கண்ணன் சொன்னான்னு நீங்கள் வைகுண்டம் போகும்போது மறக்காமல் பாருங்கோ, அந்த கதவு ஓரத்தில் பார்த்தா கொஞ்சம் ரிப்பேர் பண்ணியிருப்பான். சரியா? இந்த திருப்பாவை பாசுரம் டிவியில் உபன்யாசம் பார்த்தாலும் சரி, கோவிலில் பெரியவா உபன்யாசம் சொல்லி கேட்டாலும் சரி, அடியேன் பொடியவன் மடிப்பாக்கம் கண்ணன் சொல்லி கேட்டாலும் சரி, சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பாக வைகுண்டம்தான். இது சத்தியம். கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. கண்ணுக்குட்டி வேஷத்தில் இந்த வட்சாசுரன் கண்ணன் கிட்ட வந்துட்டானா. அப்போ அவனுடைய பின்னங்காலை பிடிச்சி தலைக்கு மேலே வேகமாக சுற்றி வீசி எறிந்தானா. அந்த மாதிரி கண்ணுக்குட்டியை வீசி எறியும் போது அந்த செந்தாமரை பாதங்கள் ஜொலிக்கிறதான். சுற்றி சுற்றி அப்படியே கால் சிவந்து போயிடுத்தான், சலங்கையெல்லாம் ஆடுறதான். இதைத்தான் ஆண்டாள் அழகாக சொல்கிறான், குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குட்டி கிச்சா பைய, ஒரு 7 வயசு பைய அப்படியே கோவர்த்தனகிரி மலையை தூக்கிண்டு நின்னியேடா. எத்தனை அழகு! அதுவும் சுண்டு வரல தூக்கினானாம். இதில் வேற தேவர்களை பார்த்து பெட்டு கட்டுறானாம். என்னடான்னா, இந்த மலையை யாராவது தூக்க முடியுமான்னு. அதான் பெரியாழ்வார் திருவாய்மொழியில் சொல்கிறார், கோவர்தனம் என்னும் வெண்கொற்ற குடையேன்னு. ஆனால் அழகாக சுட்டி காட்டுறா. வென்று பகை கடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இந்த லைன் ரொம்ப அழகு. என்னடா அண்ணன், நம்ம கந்தன் முருகன் கையில் வேல், சரி, இது என்னடா கண்ணன் கையில் வேலுன்னா, இந்த காட்டில் மாடு மேய்க்க போகிறவெல்லாம் கையில் ஈட்டியெல்லாம் வச்சுருப்பா. அதுவும் வேல் மாதிரி தான். துஷ்ட ஜந்துக்கள் வந்தால் தூக்கி எறிவா. உடனே அதுகள் பயந்து ஓடிடும். கண்ணன்கிட்ட எங்கேருந்துடா வேல் வந்ததுன்னா,
நம்ம நந்தகோபர் வேல் வச்சுருப்பார். ஏன்னா அந்த ஊர் ராஜாவாச்சே. அதனால் எப்பவும் நந்தகோபர் வேலோடு அலைவாராம். நம்ம குட்டி கிச்சா இந்த கோவர்த்தனகிரியை தூக்கி இறக்கி வச்ச உடனே இங்கே வாடா கிருஷ்ணான்னு டக்குன்னு அவர் வச்சிருந்த வேலை கண்ணன் கிட்ட கொடுத்துட்டார். மேலும் கண்ணுக்குட்டியை மேய்த்தவனை அன்னிலேருந்து மாடு மேய்க்க சொல்லி தன்னுடைய வேலை கொடுத்தாராம். அன்னிலேருந்து கோபாலன்னு பெயர் வந்துதான். அதுக்கு முன்னாடி பக்ஷபாலன்னு பெயராம். என்றென்று முன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். என்னைக்கும் உனக்கு கைங்கரியம் பண்ணணுன்ற ஆசையோடு வந்திருக்கோம் கிருஷ்ணா, வேற ஒன்றும் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு தலிகையில் உப்பு போட மறந்தா உப்புலையப்பான்னு சொல்லுங்க. உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா பத்மநாபன்னு சொல்லுங்க. நெய் ஜாஸ்தியாக போச்சா திருவேங்கடமுடையானே சொல்லுங்க. தோசை குண்டா வந்ததா ஆழ்வார் நகரின்னு சொல்லுங்க. இதைத்தான் யத் பாவம் தத் மனசி. என்ன பண்ணாலும் எந்த நிவேதனம் பண்ணாலும் இது சுவாமிக்குன்னு நினைச்சு பண்ணுங்கோன்றா. அதனால்தான் என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் என்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். இன்னைக்கு வந்திருக்கோம்பா, என்னைக்கும் உன் கைங்கிற ஒன்று தான் எங்களுக்கு வேணும்னு சுவாமியின் இடத்துல ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. பகவான் கண்ணன் ஆனந்தமாக கேட்குறான். ஆனால் இந்த மடிப்பாக்கம் கண்ணன் மீதியை ஆனந்தமாக ஒருத்தி மகனாய் பாசுரத்தில் நாளைக்கு சொல்லுவேன், அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மடிப்பாக்கம் கண்ணன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 25ஆம் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலனாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த மார்கழியில் 30 நாளும் திருப்பாவை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா இது சின்ன விஷயம் இல்லை. திருப்பாவை ஒரு யூனிவர்சல் விஷயம். அதான் ஆண்டாள் அழகாக சொல்கிறா, நமக்கு ஒரு நாளும் பக்தி குறையவே கூடாதுன்னு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலனாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலேனா. தேவகிக்கு மகனாய் பிறந்து அதே ராத்திரியில யசோதைக்கு மகனாக ஒளிந்து வளர்ந்தான். அதான் ஆண்டாள் அழகா சொல்றா, அந்த ராத்திரி அவ்வளவு முக்கியமான ராத்திரியாம், ரொம்ப வசத்தியான ஒரு ராத்திரியாம். அதுவும் கண்ணன் மதுராலேருந்து பிருந்தாவனத்துக்கு போன ராத்திரி. கண்ணனை அழிச்சிடணும்னு கம்சன் பிரார்த்தனை பண்ண ஒரு ராத்திரி. அதுவும் கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து கம்சன் பிரயத்தனை படுறானா. சுமார் ஒரு 18 வருஷமா இந்த ஒன்னே தான் பிழைப்பான். அதான் பிழைப்பாக வச்சுருக்கான். அதாவது கம்சனுக்கு எப்படியாவது கண்ணனை அழிச்சிடணும்னு ஒரு பிழப்பு. அப்படியே கம்சன் வயத்துள்ள உள்ளுக்குள்ள நெருப்பு மாதிரி நிற்கிறானா. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் வயத்தில் நெருப்பை கட்டின்னு இருக்குன்னு. அது நிஜமாகவே கட்டின்றது யாருன்னா இந்த கம்சன் தான். மேலும் கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன், கிருஷ்ணன் பிறப்பதற்கு பின் வயத்தில் நெருப்போடு அலைஞ்சுண்டு இருந்தானா. உள்ளுக்குள்ளே இருந்துட்டே கண்ணன் உசுர வாங்கினானா. பகவான் அவன் உள்ள தெரிகிறானா. ஆனால் கம்சனால் அதை ஒத்துக்கொள்ள முடியலையா. கம்சனுக்கு ஒரு ரெண்டாங்கட்டான ஒரு நிலைமை. இதைத்தான் ஆண்டாள் அழகா சொல்றா, கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே. கஞ்சன் வயத்தில் இருந்து அனுகிரகம் பண்ண பரமாத்மா. அதனால உன்னை அறுதித்து வந்தோம்
பறை தருதியாகில். உன்னை அர்ச்சனை பண்ணிண்டே வந்தேன்பா, ஒரு கிருப பண்ணு, எங்களுக்கு கைங்கரியம் கொடு, உன் கூட இருக்கும்படியா ஒரு அனுகிரகம் பண்ணுன்னு ஆண்டாள் அழகா சொல்றா. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. தக்க செல்வம், அது என்ன தக்க செல்வம் அப்படின்னா, பக்தி தான் அசட்ஸு, ஆச்சாரியன் அனுகிரகம் தான் அசட்ஸு, பகவத் தியானம் தான் அசட்ஸு. இது இல்லாதவா அசடு. அதான் ஆண்டாள் சொல்றா, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இப்படி ஒரு செல்வமும் சேவகமும் கைங்கரியம் பண்ணாலே போதும். சில கோயிலெல்லாம் போனால் 80 வயசு தாத்தாவாக இருப்பா. ஆனால் அவள் சுவாமிக்கு திருவாதாரணை பண்ணி நமக்கு ஆரத்தி பண்ணி தீர்த்தம் சடாரி எல்லாம் பண்ணுவா. இதுதானே கைங்கரியம். இதல்லவா கோடி ஜென்ம சுகிருதம். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். பகவான் பக்கத்தில் இருந்து அவருக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணணும், அதுதான் லட்சியம். பரமாத்மா கூட இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையை கொடு. இதுதான் நீங்காத செல்வம், திருத்தக்க செல்வம். அதாவது உன் கூடவே தங்கி இருக்கிறவா மாதிரி ஒரு செல்வம். மேலும் எல்லா வருத்தமும் தீரணும்னா பரமாத்மா கிட்ட கைங்கரியம் பண்ணணும். இந்த பாவம் எல்லாருக்கும் வரணும். மீதி உரிமையை என்ன இருக்கு அப்படிங்கிறத மாலே மணிவண்ணா பாசுரத்தில் நாளைக்கு அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன்.